கூகுள் மை பிஸ்னஸ்ல இப்போ நாம பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. ஆனா அது மட்டும் பத்துமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாதுங்க. ஆனா டெய்லி பேசிஸ்ல நாம ஆப்டிமைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்களோட எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, மக்களோட செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி, மக்களோட டெக்னாலஜி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கிறோமோ அப்பதான் நாம கூகுளில் ரேங்கிங் பண்ண முடியும். இப்போ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணணும், எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்ட் 2ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுனா இன்னமும் நம்ம டாப்ல வரலாம் கூகுளில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் டு தி நெக்ஸ்ட் வீடியோ. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இங்க தான் நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இப்பதான் நம்ம பிசினஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்ண போறோம். ஃபைன். சோ லெட் கஸ்டமர்ஸ் நோ when you are open for the business. Sunday closed னு போட்டுருங்க. ரீட்டைல் ஷாப்லாம் மோஸ்ட்லி சண்டே கூட ஆஃப் டே வச்சிருப்பாங்க. அப்போ ஓபன் அப்படின்னா வாட் டைம் டு வாட் ஆர். ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு 9 மணிக்கு போட்டு ஒரு நைட் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 2 PM வரல இருக்கீங்க அப்படின்னா, இல்ல ஒரு 1 PM வரல இருக்கீங்க, இல்ல 2 PM வரல இருக்கீங்கன்னா 2 PM. மண்டே ஓபன் எத்தனை மணிக்கு ஓபன் பண்ண போறீங்க? காலையில 9 மணிக்கு ஓபன் பண்ணி நைட்டு 9 PM வரல இருக்கும் கடை அப்படின்னா 9 PM வரல செலக்ட் பண்ணிக்கீங்க. இந்த மாதிரி கிளியரா போட்டு வச்சுக்கணும். ஓகே, இப்ப இதுக்கு முன்னாடி நாம கூட அந்த சில்க் சாரீஸ் போய் பாக்குறப்போ ஒரு 6 நிமிஷத்துல ஓபன் ஆக போகுதுன்னு வந்தது பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நாம பண்ணிக்கலாம். இல்ல 24 hours ஓபன்னாலும் நீங்க மேல பாத்தீங்கன்னா இங்க 24 hours இருக்கும். 24 hours கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டே 24 hours இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒவ்வொன்றா டைப் பண்றதுக்கு பதிலா நான் லேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன். ஓகே, நீங்க கரெக்டா உங்களோட ஷாப் உங்களோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுக்கீங்க. நான் எல்லாம் 24 மணி நேரம் போட்டு வச்சிருக்கேன். சும்மா நெக்ஸ்ட். ஓகே, அடுத்தது add messaging, customizing profile. Okay, let customers message your business on Google for free. Google reviews ஆகட்டும், ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புறதாகட்டும், இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்? பிசினஸ் பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, our shop is exclusive for newborn babies. அப்புறம் பாத்தீங்கன்னா toddlers அப்படின்னு சொல்லுவாங்க. toddlers and infants அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது up to 4 years வரையில கிளாத் ஆகட்டும், துணி ஆகட்டும், எல்லாமே வந்து எங்க கடையில கிடைக்கும். ஃபார் நியூ பார்ன் பேபிஸ்க்கு இருக்கு, டாட்லர்ஸ்க்கு இருக்கு, அண்ட் இன்ஃபேன்ட்ஸ் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்னா டாய்ஸ். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்னென்னலாம் போடணுமோ நீங்க அமேசான்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு பேபி ரிலேட்டடா என்னென்ன இருக்கு, ஃபார் பர்சனல் கேர் சோப்பு, பவுடர் என்னென்ன இருக்கு, டாய்ஸ், அப்புறம் கிளாத்திங், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேபிஸ்க்கு வேற என்ன மெயினா தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க போய் அது என்னென்னலாம் இருக்கோ உங்க கடையில அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு 750 வேர்ட்ஸ்குள்ள போட்டு வச்சுட்டீங்க. இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். டாய்ஸ் இன் ஈரோடு, ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் நியூ பார்ன் பேபிஸ், டாட்லர்ஸ் அண்ட் இன்ஃபேன்ட்ஸ் இன் ஈரோடு. இதெல்லாம் கீவேர்ட்ஸ், இதெல்லாம் மக்கள் சர்ச் பண்றப்ப ஈஸியா வரும். ஓகேங்களா? எல்லாமே போட்டு வச்சுக்கீங்க. ஈவன் வின்டர் வேர், ஓகே, சம்மர் வேர் எல்லாமே போட்டு வச்சிட்டீங்கன்னா தான் அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள் சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோட இது வந்து டாப்ல வரும். ஓகே, சோ என்னென்ன இருக்கோ அது எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. ஃபார் ஈவன் இப்ப நம்ம போய் கூகுள்ல போய் பேபிஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னம்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது லிஸ்டே காமிச்சிடும். பாத்தீங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ், நியூ பார்ன் கலெக்ஷன்ஸ், ஓகே, என்னென்ன இருக்கு, பேபி கேர் ப்ராடக்ட்ஸ். சோ இந்த மாதிரி வார்த்தை எல்லாமே இங்க இருந்து நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பேபி கேர் ப்ராடக்ட்ஸ், ஓகே, எல்லாமே போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் மக்கள் வந்து சர்ச் பண்றாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் பேபி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா தீஸ் ஆர் த இதெல்லாம் பாருங்க, பேபி ஷாம்பு, பேபி வாக்கர், ஓகே, பேபி ஷாப் ஈரோடு, பேபி ஷாப் நியர் மீ, பேபி ப்ராடக்ட் பிராண்ட்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட், இது எல்லா வேர்ட்ஸும் வர மாதிரி நீங்க பாத்துக்கணும். அதையெல்லாம் இன்னும் உள்ள போய் நீங்க சர்ச் பண்ணணும். பேபி கேர் ப்ராடக்ட்ஸ், கிட்ஸ் ஷாப்பிங்,
ஹிமாலயா பிராண்ட் நேம், என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு எல்லாமே நீங்க இதுல போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ரேங்கிங்ல வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஸ்கிரிப்ஷன் கிளியரா இருக்கும். அதே மாதிரி யூ கேன் ஆட் ஆல் யுவர் போட்டோஸ். ஓகே, எக்ஸாம்பிள் உங்க போட்டோ இது என்ன எப்படி இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் ரேக் எல்லாம் நீங்க எவ்வளவு அழகா வச்சிருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, ஒரு வாக்கர் எப்படி இருக்கு, ஒரு துணி எப்படி இருக்கு, என்னென்ன வகையான பிராண்ட்ஸ், ஹிமாலயா பிராண்ட்ஸ் என்ன இருக்கு, பேபி ஃபார் எக்ஸாம்பிள் மம்மா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்க டிஸ்பிளேல அழகா போட்டோஸ்ல நீங்க காட்டலாம். ஓகே, இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் போட்டோஸ் கொடுத்து நான் ஒண்ணு மட்டும் என்ன போட்டோஸ் இப்ப இருக்கோ அதை மட்டும் நான் சும்மா போடுறேன். சோ உங்களோட பிசினஸ் போட்டோஸ் எல்லாமே நீங்க தயவு செஞ்சு போட்டு வச்சுக்கணும். இது ஒரு சாம்பிள் தான். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் மை போட்டோ அண்ட் ஐ எம் புட்டிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சாரோட ப்ரோக்ராம் போட்டோஸ் நான் போடுறேன். என்னோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த போட்டோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க அதை போட்டு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன, எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டோஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, claim your 20,000 free advertising creditனு இந்த ஒரு ஆப்ஷன் வரும். தாராளமா நீங்க இது கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இது வந்து என்னன்னா உங்க கையில இருந்து 20,000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க ஃப்ரீ தான் போடுவாங்க. அதனால டைம் பீயிங் அது பண்ண வேண்டாம். ஓகே, சோ முதல்ல நம்ம லிஸ்டிங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் இந்த 20,000 நம்ம எப்படி இது பண்றது அப்படிங்கறத யோசிப்போம். இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிருங்க. அவன் சொல்றது ஃப்ரீன்னு தான் போடுவான், பட் எப்படி இருந்தாலும் நீங்க பே பண்ற மாதிரி தான் வரும். ஓகே, சோ ஸ்கிப் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு கெட் அ கஸ்டம் டொமைன் நேம் ஃபார் யுவர் அட்ரஸ், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்லயே நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் இட். ஓகே, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணி யுவர் எடிட்ஸ் வில் பி விசிபிள் ஒன்ஸ் யூ ஆர் வெரிஃபைட். ஓகே, அப்பயே வந்தது பாத்தீங்களா, அந்த வெரிஃபிகேஷன் இட் வில் டேக் சம் டைம், கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இதுல வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா யுவர் பெர்ஃபார்மன்ஸ், ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். ஓகே, இப்படித்தான் நம்ம வந்து ஒரு இது வந்து நாம பண்ண முடியும். கூகுள் ரிவ்யூ அண்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கனால இந்த ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு கரெக்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா, சோ இப்படித்தான் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபைலையும் நீங்க கிரியேட் பண்ணணும். இப்படித்தான் கூகுள் மை பிசினஸ்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகே, நீங்க எப்ப போய் இப்படி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கனாலும் அந்த பேபிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல்ல போய் நீங்க எப்ப வேணாலும் தாராளம் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்ல போய் நீங்க என்னென்ன சேஞ்ச் பிசினஸ் கேட்டகரி நான் சொல்ல பாத்தீங்களா, எப்ப வேணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்க என்ன வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் டேட், என்னைக்கு டேட் ஓபன் பண்ணீங்க கடைய, எல்லாமே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், போன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிருங்க. யுவர் எடிட் இஸ் பண்டிங் இட் யூசுவலி டேக்ஸ் அப் டு 10 minutes அப்படின்னு போட்டிருக்காங்க. இது பர்டிகுலரா நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத நம்பர், இது நார்மல் சும்மா நம்பர்னால கொடுத்தனால இது வரும். இல்ல உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். வெப்சைட் இருந்தா ஆட் பண்ணிக்கங்க, பிசினஸ் லொகேஷன் கரெக்டா போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் ஏரியா, நீங்க ஒரு சர்வீஸ் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா எந்தெந்த ஏரியா வரையில நீங்க சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஹவர்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே வந்துடும். இதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு ஏதாவதுனாலும் இதுல நீங்க ஸ்பெஷல் ஹவர்ஸ் ஏதாவது பண்றீங்க, ஒரு ஆட் மோர் ஹவர்ஸ் ஏதாவது பண்றீங்கனாலும் போட்டு வச்சுக்கோங்க. மோர் ஃப்ரம் த பிசினஸ், ஆக்சசபிலிட்டி, அம்யூனிட்டிஸ் ஏதாவது இருக்கா, உள்ளேயே வந்து என்னோட ஷாப்புக்குள்ளேயே வேற பேபி ஸ்டாக் ஏதாவது ஒரு 2-3 விளையாட்டு இது வச்சிருக்கீங்களா, அதுவும் இருக்கு. சோ தட் குழந்தைங்க பாட்டுக்கு விளையாண்டு இருக்கிறப்ப நீங்க பாட்டுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் ஹவு டு எடிட். அதே மாதிரி ரீட் ரிவ்யூஸ், இது வரல என்ன ரிவ்யூஸ் வரல. ஓகே, இது வரல இன்னும் ரிவ்யூஸ் வரலனாலும் நம்ம இது தாராளமா இது ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் இந்த லிங்க் கொடுத்து நாம தாராளமா கெட் மோர் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தா கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லிங்கை நீங்க காப்பி பண்ணி தயவு செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப்ல போட்டு வச்சுக்கோங்க. சோ எப்ப கஸ்டமர் வந்துட்டு போனாலும், ஒரு கஸ்டமர் உள்ள வரப்ப நம்ம கான்டாக்ட் நம்பர் வாங்குறோம் இல்லைங்களா, பில்லிங் டைம்ல இல்ல ஏதாவது ஒரு இதுல நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த நம்பருக்கு இந்த நீங்க சர்வீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல மக்கள் உங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறமோ ஓகே, இந்த லிங்கை நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு தயவு செஞ்சு ஒரு கூகுள் ரிவ்யூ மட்டும் போட்டு கொடுங்க. எப்படி இருந்தது கடை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க தாராளமா இதுல போட்டு வச்சுக்கலாம். காப்பி பண்ணி தயவு செஞ்சு இதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. இதுதான் உங்களோட கூகுள் ரிவ்யூ. ஓகே, இப்ப நான் காப்பி பண்ணி இதை வந்து நான் இப்படி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ரிவ்யூ அது கிளிக் பண்ணாங்கன்னா மக்கள்
எப்படி வந்து நிக்கும் அப்படிங்கறத நான் காட்டுறேன். பேபிஸோட ஷாப்பு, உங்க போட்டோ எல்லாமே வந்துரும். டைரக்டா ஆஸ் அ லோகேஷ் மனோகரன் அக்கௌண்ட்ல இருக்கிறதுனால ஓகே ஓகே இருக்கிறதுனால நான் இங்க என்னோட 5 ஸ்டார் ரேட் கொடுப்பேன். கொடுத்துட்டு குட் ஷாப் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நான் குட் ஷாப் ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட். குட் ஷாப், குட் கலெக்ஷன்ஸ், ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ரிவ்யூ வந்து போஸ்ட் ஆயிரும். see your reviews அப்படின்னு போனீங்கன்னா லோகேஷ் மனோகரன் என்ன ரிவ்யூ கொடுத்திருக்காரு அப்படிங்கறத ஈஸியா நீங்க பார்த்துக்க முடியும். ஃபைன், புரிஞ்சுதுங்களா? இதுதான் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு இது. ஓகே, இப்ப நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்ப போய் ரீட் ரிவ்யூஸ் போய் கொடுத்தீங்கன்னா இப்ப நான் கொடுத்த ரிவ்யூ இதுல வந்திருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாமளும் திருப்பி தேங்க்யூ, வி லைக் அப்படின்னு என்ன வேணாலும் நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு டேக் அ ரிவ்யூஸ். ஃபைன், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுலயே மெசேஜஸ் ஏதாவது மக்கள் அனுப்பிச்சிருக்காங்களா அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டர்ன் ஆன் சாட், டர்ன் ஆன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஆட் போட்டோஸ், இதுலயே என்ன போட்டோஸ் வேணாலும், லோகோ, உங்களோட கவர் போட்டோ, ஏதாவது இந்த மாசம் ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கேன்வால டிசைன் பண்ணி தாராளமா போட்டு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க புது போட்டோஸ். அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புது போட்டோஸ் நீங்க புது புது விஷயங்கள் அப்டேட் பண்ண 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 கூகுள் வந்து ரிவ்யூஸ்ல வந்து நல்லாவும் போகும். அதே மாதிரி உங்களோட ரேங்கிங் நல்லா இருக்கும். சும்மா ஒரு தடவை போட்டு வச்சுட்டு அப்படியே எல்லாமே நல்லா இருக்காதுங்க. யூ ஷுட் கீப் ஆன் டூயிங் இட்டுங்க. ஒரு காலையில வந்தோம்னா இல்ல கிளம்புறப்போ ஒரு ½ an hour முன்னாடி ஏதாவது இன்னைக்கு ஒரு கஸ்டமர் புதுசா பாத்தீங்களா, ஒரு போட்டோ எடுத்தீங்களா, கஸ்டமர் கூட சேர்ந்து போட்டோ எடுத்து அதை நீங்க அப்டேட் பண்ணுங்க. திஸ் பர்சன் இஸ் சோ ஹாப்பி அபவுட் டுடேஸ் பர்ச்சேஸ். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் கூகுள்ல நம்ம ரேங்க் ஆக முடியும். ஓகே, சோ யூ கேன் ஆட் ஆல் த போட்டோஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்குங்கிறத அனலைசிஸ் நீங்க பண்ணலாம். இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கனால ஒண்ணும் வராது. ஓகே, எப்படி எத்தனை பேர் சர்ச் பண்ணிருக்காங்க, நம்ம எப்படி ரேங்க் பண்ணிருக்கோங்கிற கம்ப்ளீட் பாத்தீங்களா. 20,000 ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் எப்பனாலும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். முதல்ல கொஞ்ச நாளைக்கு நம்ம நல்லா அனலைசிஸ் பண்ணிட்டு அதை பண்ணுவோம் அப்படிங்கறதான் ஓவர்வியூ. ஓவராலா எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அப்புறம் கால்ஸ் என்ன வந்திருக்குது, புக்கிங்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, டைரக்ஷன் வெப்சைட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு. எத்தனை பேர் கால் பண்ணாங்க கூகுள் இருந்து பார்த்துட்டு, எத்தனை பேர் மெசேஜ் பண்ணாங்க, எத்தனை பேர் புக்கிங்ஸ் பண்ணாங்க, இது எல்லாமே நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ்ல. அதே மாதிரி இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுல போனீங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ்ல போய் பண்ணலாம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போதைக்கு இதை நீங்க பண்ண வேண்டாம். ஓகே, சோ தென் யூ கேன் எடிட் த ப்ராடக்ட்ஸ். எப்ப வேணாலும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னோம்னா எப்ப வேணாலும் போஸ்டோ எதை வேணாலும் நீங்க தாராளமா இங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்அப் அண்ட் டெலிவரி நீங்க இது பண்ணிக்கலாம். Q&A இருந்தது, மக்கள் ஏதாவது ஒரு 4 கேள்வி ரெகுலரா கேட்பாங்க, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், அதை நீங்க போட்டு வைக்கலாம். ஏதாவது அப்டேட் இருந்துன்னா பார்க்கலாம். ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். இது கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி கொடுத்து நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். எப்ப வேணாலும் நாம இதை தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே, இது எங்க போய் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டீங்க, google.com ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 9 டாட் இருக்கும். அதுல போய் பிசினஸ் ப்ரொஃபைல் மேனேஜர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே தாராளமா உங்க பேபிஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். இதுல இருந்து நீங்க எப்ப வேணாலும் இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். சோ இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ரொஃபைல் எப்படி உள்ள கிரியேட் பண்ணணும், ரிவ்யூஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட்டா ஒரே இதுலயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை மட்டும் செட் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் அடுத்தது நான் போடுறேன். அது என்னங்கிறது நம்ம அந்த அடுத்த வீடியோல பார்ப்போம். Welcome to the last video of this module, Google My Business. Yes, Google My Business எதுக்கு அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன், லோக்கல் பிசினஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து மக்கள் சர்ச் பண்றப்போ நம்மளோட இது டாப்ல வருதா என்ன, அதுக்கு ஒரு அருமையான ஒரு கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பேர் GMB எவ்ரிவேர், கூகுள் மை பிசினஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிறத நீங்க இங்க டைப் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா
ரெண்டாவது பாருங்க இந்த இடத்துல gmbeverywhere.com அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்கும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுக்கணும். இங்க மேல இதெல்லாம் இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் அர்த்தம். இதெல்லாம் ஒரு டூல். இந்த டூலை பேஸ் பண்ணி நாம தாராளமா நிறைய விஷயங்கள் நாம செக் பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் இது பண்றோம். சோ லோக்கல் எஸ்சிஓக்கு இத டூல் யூஸ் பண்ணி நம்ம தாராளமா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஆட் டு குரோம் கொடுத்துட்டோம்னா ஓகே, ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஓகே இது வந்து மேல ஆட் ஆயிடுச்சு. இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூகுள் மை பிசினஸ்ல நம்மளோட விஷயம் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளாவும் அது காட்டுது பாத்தீங்கன்னா. இப்ப இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல GMB எவ்ரிவேர் இதை பின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது மேல வந்துடும். அன்பின்னீங்கன்னா இதுல போயிடும். எது நீங்க லேட்டஸ்டா யூஸ் பண்றீங்களோ அதை பண்ணிக்கலாம். பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடியே நிற்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஷாப் நியர் மீ அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்க எத்தனை வருது பாருங்க. என்னென்ன பேபி ஷாப் எல்லாம் இருக்கு. இந்த குரோன் பேபி அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்னோட ஏரியால இருந்து நான் இங்க ஸ்டே பண்றேன் அப்படின்னா பக்கத்துல என்ன இருக்கு, குரோன் பேபி ஷாப். அடுத்தது கடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரை.com இருக்கு. மழலை பேபி ஷாப்னு ஒண்ணு இருக்கு. மறுபடியும் மழலை ஷாப், கியூட்டிஸ் பேபி ஷாப்னு இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே இத்தனை பேபி ஷாப்ஸ் இருக்கு. நம்ம எதுக்காக இந்த GMB பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார் இருக்கு பாருங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்குதோ ஓகே, அந்த ஸ்டார் தான் முக்கியமான லோக்கல் எஸ்சிஓல ரேங்க் ஆகக்கூடிய வேர்டு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்டார் ஓகே, பேபி கிளாத்திங் ஸ்டோர் அப்படிங்கிறது கீவேர்ட். இதை நாம ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது எங்க போய் ஆட் பண்ணணும்? கூகுள் மை பிசினஸ்ல போய் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல்ல போய் இந்த இடத்துல நம்ம போய் கேட்டகரியிலயோ இல்ல இதுல டிஸ்கிரிப்ஷன்லயோ நாம ஆட் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் இந்த பர்டிகுலர் விஷயம். அடுத்து கீழே வாங்க, பேபி கிளாத்திங் ஸ்டோர், அதுலயும் அதான் வருது. பேபி ஸ்டோர் அப்படிங்கிற வார்த்தையும் நம்மளோட இதுல போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஸ்டார் ரேட்டிங். பேபி ஸ்டோர், பேபி ஸ்டோர், பேபி ஸ்டோர், பேபி ஸ்டோர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேபி கிளாத்திங் ஸ்டோர், இதெல்லாம் தான் ஸ்டார் ரேட்டிங். சில்ட்ரன்ஸ் கிளாத்திங் ஸ்டோர், இதெல்லாம் ஸ்டார். இதெல்லாம் தான் லோக்கல் எஸ்சிஓல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் செக் பண்ணி இந்த பர்டிகுலர் கூகுள் எக்ஸ்டென்ஷனுக்காக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் கிளினிக் நியர் மீ, டென்டல் கிளினிக் நியர் மீ, இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆபீஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா ரேங்க் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்டல் கிளினிக், அப்புறம் அதுவும் டென்டல் கிளினிக், வேற என்ன இருக்கு, டென்டல் கிளினிக், டென்டல் கிளினிக், இதெல்லாம் தான் ஸ்டார் ரேட்டிங். ஸ்டார் இருக்கிறதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். சோ டென்டல் கிளினிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா பக்கமும் நல்ல ரேங்க் ஆகுது. சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம தாராளமா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கூகுள் மை பிசினஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற கூகுள் எக்ஸ்டென்ஷன். நீங்க என்ன இதுனாலும் சரி, இன்சூரன்ஸ் அட்வைசர் நியர் மீ, பாப்போம் ஏதாவது பேர் யாராவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. ராம் இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்க 4.9 ரேட்டிங்ல. இன்சூரன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற வேர்டுல ஒரு ரேங்க் ஆகுறாரு. வேற யாரும் பெருசா இல்ல. பாத்தீங்கன்னா கோகிலா இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆபீஸ், TS வண்ணப்பன் இன்சூரன்ஸ் அட்வைசர், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப இன்சூரன்ஸ் கம்பெனி, பினான்சியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுல எல்லாம் இவங்க எல்லாம் ரேங்க் ஆகுறாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் நியர் மீ, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் இன் ரோட் அப்படின்னா யார் வரா தேடுவோம். நட்ஸ் டெக்னோவிஷன் பிரைவேட் லிமிடெட், எதுல இதாகிறாரு, வெப்சைட் டிசைனர். பேஜ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, வெப் பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, டிஜிடாக்ஸ், GS, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதுக்கு தான் நம்மளோட இது ரேங்கிங் ஆகுதா, அதுல போய் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பண்றோம். ஏன்னா கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வெப்சைட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அப்புறம் மார்க்கெட்டிங் ஏஜென்சிங்கிற கீவேர்ட், மீடியா கம்பெனிங்கிற கீவேர்ட், இது எல்லாமே ஃபைன் மோர் கொடுத்து கூட நீங்க வேற யாரெல்லாம் என்னென்ன இருக்கு அந்த கேட்டகரியில GMB everywhere.comல போய் இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கூட நம்ம பாத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு பெய்டு இருக்கிறதுனால நம்ம இருக்கிறது மட்டும் ஃப்ரீ மட்டும் நாம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் த திங்ஸ் which we can check. சோ இந்த பர்டிகுலர் கூகுள் எக்ஸ்டென்ஷன் போட்டு லோக்கல் SEOல உங்களோட பிசினஸுக்கு எதெல்லாம் ரேங்க் ஆகுது, மத்தவங்க எல்லாம் என்னென்ன விஷயம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அதே மாதிரி வேர்ட்ஸ நீங்க போட்டு வச்சுக்குங்க. அப்பதான் ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா? இதான் மக்கள் தேடுறாங்க, அதனாலதான் ரேங்கிங். அதனால நாமளும் அதை போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் மை பிசினஸ் அவ்வளவுதானுங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல மட்டும் சில டைம்ல வந்து மாறும். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு போஸ்டல் கார்டு மூலியமாவும் நீங்க வெரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு 10 நாள்ல 12 நாள்ல இல்ல 2 வாரத்துக்குள்ள ஒரு போஸ்டல் கார்டே வரும் வித் கோடோட, அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல இமீடியட்டா போன்ல கூட வெரிஃபிகேஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிசினஸ். ஓகேங்களா? சோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிக்கங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ மொத்தத்துல நம்மளோட எல்லா மாடியூலும் முடிஞ்சது. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மாடியூல் இஸ் அபவுட் வீடியோ எடிட்டிங் மாஸ்டரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம பிசினஸுக்கு என்ன தேவையோ அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இந்த கூகுள் மை பிசினஸ் இந்த பர்டிகுலர் மாடியூல்ல ஃபுல்லா பார்த்து ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு தடவை பண்ணிட்டு மறந்துடக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்டா அதை செக் பண்ணணும். என்னென்ன சேஞ்சஸ், மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். See you in the next module.